ஹே காய்ஸ் இஸ் மீ பிரியா திஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் கோன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ பெருசோ சிறுசோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஸ்கேல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டர், அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா. அப்புறம் நான் ப்ராக்டிக்ஸ் கோனுக்கு வந்து நான் 0.38 பின் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பின் நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து சுகர், அதுக்கப்புறம் ஹென்னா பவுடர், தென் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கிங், பைப்பிங் பேக், அதுக்கப்புறம் செலப்பன் ஷீட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. ஸ்மால் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இது இருந்தால் சரி, இதுதான் மெயினான மெட்டீரியல். ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டிங் ஸ்கேலில் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பவுல் என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து டேர் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹென்னா பவுடர் போடணும். ஓகே, எப்பவுமே ஹென்னா பவுடர் போட்டுட்டு அதை அப்படியே வச்சிடாதீங்க. நல்லா காற்று உள்ளே போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 50 கிராம்ஸ் தான் எடுக்கிறேன். நான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம 50 கிராம்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து 20 கிராம்ஸ் போடணும். 50 கிராம்ஸ்க்கு வந்து 20, 22 அந்த மாதிரி. நான் வந்து 22 போடுவேன். ஒரு சிலர் வந்து 20 போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி போடுவீங்க. நான் வந்து 22 போடுறேன். அதேமாரி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். $22 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஸ்கேல் எடுத்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஒரு சிலர் இதில் கோகோனட் ஆயில் ப்ராக்டிக்ஸ் கோனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே நம்ம வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே டைரிலிஸ்க்கு வச்சா போதும். ஸோ டைரிலிஸ்மே நம்ம வந்து 2 ஹவர்ஸ் வச்சாலே போதும். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் கோனுக்கு போதும். மேக்ஸிமம் டைரிலிஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சுற்றி எல்லாமே கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா உள்ளே தள்ளிடலாம். ஸோ ஒன்று போல் லாஸ்ட்டாக அந்த ஸ்பேச்சுலாவில் இருக்கிறதையும் நம்ம ஃபிங்கர் வச்சு எடுத்து போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா உள்ளே தள்ளிவிட்டு லைட்டாக மேலே வந்து வாட்டர் வந்து லைட்டாக தெளிச்சிக்கோங்க. ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் எப்போவுமே லைட்டாக அந்த தெளித்து விட்டுருவேன். தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செக் பேட்டர்ன் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் போடலாம், இல்லை அப்படி கூட வைக்கலாம். ஸோ ஓகே, இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சுருங்க. ஓகே, இப்போ ஆஃப்டர் டைரிலிஸ்க்கு அப்புறம் நம்ம பேஸ்ட்டை தந்துட்டு நான் 4 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஏன்னா 2 ஹவர்ஸ் தான் வைக்கணும். நான் வந்து ஒர்க் இருந்தனால 4 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் வந்து மேலே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் உள்ளே வந்து க்ரீன் கலர்லேயும் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே கண்டிப்பாக டைரிலிஸ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அண்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் திட்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். டைரிலிஸ்க்கு அப்புறம் பாருங்களேன், பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தனிங் ஆகிருக்கும். அண்ட் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் வந்து இப்போ எவ்வளோ அதாவது திக் பேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம
கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஃப்ளோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டாக அதை வந்து வாட்டர் ஆட் பண்ணி எப்போவுமே வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போயே நமக்கு லைட்டாக ஜம்பிங் ஆகும். ஸோ அது அந்த காட்டுறதுக்காக தான் நான் அப்பப்போ வச்சு எடுத்து காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேஸ்ட்டே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வாட்டர் ஆட் பண்ண அந்த பவுலே லைட் வெயிட் ஆயிரும். ஸோ அப்போவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து அந்த ஸ்பேச்சுவால எடுத்து நம்ம கீழே விடும்போது கரெக்டாக அந்த மடிப்பு மாதிரி விழணும். ஸோ அப்படி விழுந்தால் தான் அது வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த மடிப்புக்காக அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பவுலில் வந்து நம்ம லைட்டாக கீழே சாய்க்கும் போது அந்த ஃப்ளோ வந்து அதுவாகவே கீழே வரணும். ஸோ அப்படி வந்தாலுமே ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மெதுவாக ஃப்ளோ இறங்கும். ஸோ அப்படி இறங்கக்கூடாது. லைட்டாக ஒரு ஃப்ளோ வந்து வாட்டரியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணுறது நமக்கு பார்த்த உடனே தெரியும் அதுலேயே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட்டர் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்சிங் கொடுக்கணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம இதில் பைப்பிங் பேக்கில் ஊற்றக்கூடாது. ஏன்னா வாட்டர் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் எப்போ ஊற்றுறீங்களோ அப்போ ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் அந்த ஹென்னா பேஸ்ட் எதுவுமே பவுல்லையும் அவ்வளோவா ஒட்ட மாட்டுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ளோ கரெக்ட் ஃப்ளோ வரணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து போடும்போது அந்த இப்போ பாருங்கள் ஃப்ளோ கொஞ்சம் கீழே இறங்குதா. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஃப்ளோ வந்து ஈஸியாக கீழே இறங்குற மாதிரி இருக்கணும் பவுலை விட்டு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்பேச்சுவால எடுத்து விடும்போது அந்த மடிப்பு கரெக்டாக வருது. ஸோ இப்போ ஃப்ளோ நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுவே போதும் நமக்கு. ஸோ நல்லா ஸ்பேச்சுவால இருக்கிறதையும் நம்ம நல்லா வலிச்சு உள்ளே விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக் ஒன்று ஸ்மால் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம்ஸ் தான் என்ன பருவம் எடுத்திருக்கேன். அதனால் ஸ்மால் பைப்பிங் பேக்கே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் வந்து நல்லா ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக மடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் மேலே நம்ம மாட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பைப்பிங் பேக் லாஸ்ட் மோனா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே தர்ற மாதிரி வச்சுக்கோங்க உள்ளே. ஸோ இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் அந்த ஹென்னா பேஸ்ட்டு இந்த ஸ்டாக்கிங்கில் மாற்றிடலாம். பேஸ்ட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாக்கிங்க்கு மாற்றிடலாம். வந்து பவுலும் க்ளீனாக இருக்குது, ஸ்பேச்சுலாவும் க்ளீனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக மேலே எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கிங்கை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா நல்லா ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது சுற்றுனதுக்கு ஆப்போசைட்டில் பைப்பிங் பேக்கை சுற்ற ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்கை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கை சுற்றுங்க. அண்ட் அந்த 2 ஃபிங்கரை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஹேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இழுங்க. ஸோ ரொம்ப டைட்டாகவும் ரொட்டேட் பண்ணாதீங்க. ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணி அப்படி கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் இழுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபில்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்டாக்கிங்கில் லைட்டாக அந்த பவுடர்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது டேப் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி லப்பர் கூட போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கோனில் மாற்றிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கோன் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் நான் மாற்றிக்கலாம். எனக்கு அன்றைக்கி ஒரு ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் பண்ணியிருந்தேன். 8 பென்சில் கோன் அண்ட் 2 வந்து ப்ரைடல் கோன் ப்ராக்டிஸ் கோன் வந்திருந்தனால நான் அதுக்கு பண்ணும்போதே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் ஹென்னா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த ஷீட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்ச் 1 கிளாஸ் ஆயிடுச்சு. பேட்ச் 2 வந்து நான் கீழே அதுக்கான லிங்க் தான் நான் கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.